வந்துட்டேன். ஷேடோஸ் யார்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மை மிஸ்டேக். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மிஸ்ஸஸ் ஜான், உங்களுக்கு இருக்கிற அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி வீட்டில் யாருக்குமே தெரியாதா? என்னோட தங்கச்சி பொண்ணுக்கும் தான் நல்லா தெரியும். மற்றபடி என்னோட பையனுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அதை பற்றி தெரியாது. சொல்ல வேண்டிய ஆளுக்கு சொல்லாமல் தெரியாதவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. ஐயோ, தெரியாதவங்களும் இல்லை, என் தங்கச்சி தான். என்னதான் இருந்தாலும் தெரியாதவங்க தான், சம்மந்தப்பட்ட ஆள் தான் அங்கே இருக்கணும். எதுக்காண்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்றீங்க? ஆப்ரேஷன் பண்ணால் 30 வருஷம் நான் உயிரோடு இருப்பேனா? கிடையாது. அதையும் மீறி நான் ஆப்ரேஷன் பண்ணாலுமே ஹாஸ்பிட்டல்லே பாதி நாள் இருக்க வேண்டியதாக இருக்கும். எல்லார் மூச்சிலையும் சேடாக இருக்கும். என் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என் ஹஸ்பண்ட் அவ்வளோதான், உயிரே விட்டுருவார். ஆப்ரேஷனே பண்ணாமல் நான் என்னோடய ஃபேமிலி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இருக்கிற நாள் வரையும் எனக்கு அதுதான் வேணும். முக்கியமாக என்னோடய பையன், அவனுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கோவக்கார பையன், ரொம்ப சேட்டாக அடம்பிடிச்சிட்டே இருப்பான் தெரியுமா? அவங்க பையனை பற்றி பேசுகிறப்ப மட்டும் அவங்க அம்மா அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசுகிறாங்க. அங்கிட்ட அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் பையன் ரொம்ப வாலாக இருக்கான். இப்படிலாம் இருக்கிறப்போ ரொம்ப டென்ஷன் தான் ஆகும். எனக்குலாம் கோவம் வரும். எங்கள் அம்மா அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ நான் என்ன பெரிய காமெடி பண்ணிட்டேன், உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போது ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க தெரியுமா? அது எனக்கு தேவையில்ல. அது இதுதான், ஹார்ட்லெஸ் ஆன ஒரு பர்சன். அவனுக்கு இறக்கமே இருக்காது. எல்லா பேஷண்ட்கிட்டையும் ரொம்ப ரூடாக நடந்துப்பான். அதை தான் நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் நீ பார்க்காத பேஷண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவே நீ ட்ரீட் பண்ணியிருக்க. என்ன கொஞ்சம் கோவத்தோடு கட்டுற, அதில் கொஞ்சம் ரூட் இருக்கு, ஆட்டிடியூட் இருக்கு, அவ்வளோதான். அதுக்காண்டி நீ கெட்டவன் கிடையாது, ஹார்ட்லெஸ் இல்லாத பர்சன் கிடையாது. நீ இதைத்தான் காட்டிகிட்ருக்க எல்லாத்துக்கிட்டேயும். ஆனால் நீ ரொம்ப நல்லவன். உனக்கு எது சரின்னு படுதோ அதுவும் பிடிவாதத்தினால அப்படியே அதை பண்ணுற, அது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான் என்னோட பையன் ஜங்குக்கு. இங்கே இருக்க எல்லாருமே அவங்க பழகிற பர்சன்ஸ் கிட்ட அவங்களோட ஒரு சைடு மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 விதமான ஃபேஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேன்றது. அதுதான் நானும் சொல்கிறேன், எப்பவுமே ஒரு சைடை மட்டும் பார்க்காத, 2 சைடும் பாடு. நான் பார்த்துருக்கேன் ஒன்று. நீ ரொம்ப நல்லவன் தான், நான் ஒன்றும் அது கிடையாது. சரிங்க டாக்டர், இப்போ நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? ஒரு 30 வருஷம் வாழ்ந்துருவேனா? அவங்க அப்படியே அவனோட கண்ணை லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி அப்படியே லைட்டாக பிளிங்க் பண்ணுறான். இப்போ நீ சிரிக்கிறது தானே? அவங்க இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் சிரிக்கிறத கூட வாய் வழியாக சிரிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் வச்சு தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, எந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் என் பையன் நல்லாவே பண்ணுவான். ஆனால் ஒன்றை மாதிரியே என்னோட பையன் இருக்க மாட்டான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஆனால் அவங்க 2 பேர் கேரக்டர் செட் ஆகும். பிசாட்டுக்கு நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அங்கிட்ட அவங்க அப்படியே பார்க்குறான். எனக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட பையன் தேவை கிடையாது. அட என்னப்பா எப்படி சொல்லிட்ட? என் பையன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு தெரியுமா? சும்மா சூப்பராக இருப்பான். இங்கே பாரு, இதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா தான் இப்போது அவனோட ஃபோட்டோ ஃபோனில் வச்சுருப்பாங்க, அப்படியே காட்டுறான். அவங்க அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். நல்லா இருக்கான். ஆனால் எனக்கு அது தேவையில்ல. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இருக்குன்றதுக்காண்டி அதை விட்டு ஓட பார்க்காத. அது கூட இருந்தா நல்லா இருக்குன்னு யோசி. அவங்க வந்து ஐ டாக்டர் மட்டும் கிடையாது, அவனுக்கு எல்லா விதமான ஆப்ரேஷனுமே நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, நீங்கள் இருக்க போகிறதே இன்னும் 1 வருஷம் மட்டும்தான். ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? டாக்டர், யார் சொன்னா சந்தோஷமாக இருக்கேன்னு? கிடையாது, நான் தான் சொல்கிறேனே, நான் உங்ககிட்ட அப்படி நடிக்கிறேன். மற்றபடி நான் இறந்த பிறகு கூட என்னோட மகன் கூடயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் கஷ்டப்படுவான் தான், ஆனால் எதுலையாச்சும் ஒரு விதத்தில் அவனுக்கு நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படின்னு தான் தெரில. நான் இறந்து போன பிறகு அவன் எப்படி இருப்பான்
அவனை யார் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியல. ஏன் உங்கள் தங்கச்சி இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்களே. ஜங்குக்கம்மா அப்படியே எந்திரிக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துப்பா, நான் இருக்கிற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கே ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 months கழிச்சு அங்கே ஜங்குக்கு அம்மாவும் ஜங்குக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியே வருவாங்க. அவங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் ஓரமாக. ஸோ அன்னைக்கு ஜங்குக்கோட கண்ணை பார்க்குறப்போ அவனோட கண்ணில் ஒரு லைட்டான மைல்டான ஒரு கிராக் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அதை பார்த்தோன்னே என்ன விஷயம்னு புரிஞ்சுது. ஸோ அவன் கட்டெல்லாம் போட்டு விட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே டீன் கிட்ட தான் போகிறான். அப்புறம் டீன், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா காசுக்காண்டி நிறைய விஷயம் வேலை போகிற மாதிரி தெரியுதோ. டாம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் எதை பற்றி பேசுகிறேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜங்குக்கு அவனுக்கு நடந்த அந்த கண் ஆப்ரேஷன் நீங்கள் வேணுக்குன்னே அதை பண்ணீங்களா? அவனுக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு பண்ணது நீங்கள் தானே? இங்கே பார்த்தோம், நான் எதுவும் பண்ணலை. எனக்கு இது நம்புற மாதிரி இல்லை. அவனோட கண்ணை நீங்கள் வேணுக்குன்னே டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக்கே எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா அவனோட அம்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏ டாம், என்ன பேசிகிட்டு இருக்க? அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்களோ அதான். ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துச்சு. ஆப்ரேஷன் திட்டராக நடந்ததா சிசிடிவி கேமராவை நானும் பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் இங்கே பேசுகிறேன். அவங்க இப்போ அப்படியே நடந்து டீன் முன்னாடி வந்து நிற்கிறான். அங்கே அவ்வளோதான் டீன் அப்படியே பதறான் கடந்து. சரி சரி, நான் 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 சொல்லிடுறேன். அங்கே ஜங்குக்கோட சித்தி தான் வந்து ஆப்ரேஷனை கொஞ்சம் கோளாறு பண்ண சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காண்டி நீங்கள் இந்த மாதிரி உயிரோட விளாண்டுட்ருப்பீங்களா? எப்போலேருந்து நீங்கள் இவ்வளோ கெட்டவனாக மாற ஆரம்பிச்சிங்க டீன்? இங்கே பாரு, நமக்கு என்ன தான் பண்ணாலும் எனக்கு அடுத்த மேலே இருக்க பொசிஷனில் அவங்க அதை வச்சு பண்ண தான் போகிறாங்க. அவங்க பண்ணிட்டோம், நீங்கள் எதுக்காண்டி பண்ணீங்க? டீன் அப்படியே அமைதியாக இருக்கான். பணத்தோட ஆசை கண்ணை மறைக்குது நியாயத்தை தானே? இங்கே பார்த்தியா? ஆமாம், மறைக்குது தான். ஆனால் அவங்க கொல்ல சொன்னாங்க. என்னால் அதை பண்ண முடியாது. அதனால தான் நான் ஜங்குக்கோட அம்மாவை கோமா காமிச்சேன். பண்ணுற தப்பு இது. அவங்க ஆல்ரெடி அவங்களோட ஹார்ட் எல்லாமே வீக்காக இருக்கு. கொஞ்ச நாளில் இறந்து போகிறப்பறா ஆளை போய் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுருக்கீங்க. ஒரு குடும்பத்தையே நீங்கள் அழிக்க பார்க்குறீங்க. அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே பார்த்தா ஜங்குக்கோட அம்மா இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வரும். அங்கிட்டே அவங்க போய் பார்ப்பான். ஜங்குக்கு அங்கே ஃபுல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். ஸோ டேவங்க நல்லாவே தெரியுது யார் அதை பண்ணியிருப்பான்னு. ஸோ டேவங்க அதுக்கப்புறமா ஜங்குக்கோட அப்பா கிட்டே பேசிகிட்டு இருப்பான். சார், உங்கள் பையனை நீங்கள் இங்கே வந்து கூட்டு போகிறத நான் தப்புன்னு சொல்லலை, கூட்டு போங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த குடும்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வியடாக பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன வந்து பாருங்கள். ஆனால் நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். உங்கள் பையனை எப்போவும் கண்ணாடி போட வைக்காதீங்க. அவன் கண்ணுக்கு துணியை மட்டும் கட்டுங்க போதும். எதனால் நீ இதை சொல்லிகிட்டு இருக்க? அது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன் அதை சொல்கிறேன்னா. அப்போ நீங்கள் என்கிட்ட நீங்களே வருவீங்க. ஸோ அதுக்கப்புறமாவும் ஜங்குக்கோட அப்பாவுக்கும் அங்கே வீட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருமே நிறையாவே நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் டேவங்க வந்து பார்க்கவே ஆரம்பிச்சிருப்பாரு. டேவ், நீ சொன்னது எல்லாமே சரிதான். ஆனால் இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா உங்கள் ஒய்ஃப் எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாத்தையும் அப்படியே சொல்லியிருப்பான். அப்போது என்னோட ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரியே இதனால தான் அன்றைக்கி என்கிட்ட பர்மிஷன் கேட்ட என்னோட ஒய்ஃபோட கண்ணை எடுக்க சொன்னியா? அப்போ அது அப்படியே நடக்கட்டும். என்னோட ஒய்ஃபோட கண்ணை ஜங்குக்கே இருக்கட்டும். அவனுக்கு எப்படியாச்சும் கண்ணை வைக்க ஹெல்ப் பண்ணோம். நீ தான் டேம், ப்ளீஸ். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கு அவனோட ரூமில் இருக்கான். ஸோ ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே வராரு. ஜங்குக்கு, எனக்கு முக்கியமான வேலையாக நான் ஃபாரின் போக வேண்டிய வேலை இருக்குது. நீங்கள் எங்கே வேணா போங்க, எனக்கு அது தேவையில்ல. எதுக்குப்பா இப்படி கோவமாக பேசுகிற? கோவமாவா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? என்னோட கண்ணு எனக்கு தேவையில்லை.
அதான் அம்மாவோட கண்ணு. அது நீங்கள் எதுக்காண்டி எடுக்க சொன்னீங்க? நான் அன்றைக்கி உங்ககிட்ட எவ்வளவோ அழுது கெஞ்சினேனே, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்டுதா? நீங்கள் என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் ஒரு மதிப்பு கூட கொடுக்கவே இல்லை. நீங்களாம் ஒரு அப்பாவா எனக்காண்டி எந்த ஒரு சந்தோஷத்தையுமே தர மாட்டேன்றீங்க. ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க? என்னையும் அம்மாவையும் எப்போ பார்த்தாலும் ஏன் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கு கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்சிடுறாரு. என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கா? ஏண்டா நான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ரொம்ப ரூடாக பண்ணுற மாதிரி இருக்கா? உங்களோட அனுமதி கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு நல்லா தெரியும், கோவத்தில் வார்த்தையை விடாத. நானும் உங்கள் அம்மாவும் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கலாம் உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? இங்கே பாரு, நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்க. இங்கே டோங்கின்னு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நீ கேட்கணும். அவர் என்ன பண்ணாலும் நான் எதுவும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவர் சொல்கிறது தான் இங்கே நடக்கும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. டோங், நீங்களா? நான் தான். ஒரு 2 days மட்டும் நான் இங்கே இருந்துட்டு ஜங்குக்கா நான் வெளியே கூட்டு போயிடுறேன். சரி டோங், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். டோங் இப்போ அப்படியே வெளியே இருந்தே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். அங்கே ஜங்குக்கு அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்ருக்கான். ஸோ டோங் வேகமாக வந்து அங்கே ஜங்குக்கு முன்னாடி வந்து உட்கார்றான். இப்போ எதுக்காண்டி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? என்ன இப்போது உயிரோட இருன்னு சொல்லி எங்கள் அம்மாவோட கண்ணை வைக்க சொல்லி டார்ச்சர் பண்ண போகிறீங்க அதானே? உங்களுக்கெல்லாம் என்னோடய ஃபீலிங்ஸ் எதுவுமே தெரியாது. நான் கண்ணை வைக்கணும், அதுக்கு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது இந்த 10 நாளில் என்ன பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க. அதுதானே பண்ண போகிறீங்க? கரெக்டாக சொன்னேன், அதை தான் பண்ண போகிறேன். இப்போது ஜங்குக் ரூமில் 2 மேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கை தூக்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் எந்த ஒரு மேட்ஸுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்புங்க. அவங்க ஜங்குக் வெறி ஆகுறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் எப்படி இங்கே சர்வை பண்ணிகிட்ருப்பேன்? எனக்கு இவங்க தேவை. நான் இருக்கேல, நான் பார்த்துக்கிறேன். உன்னெல்லாம் என்னால் நம்பவே முடியாது. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நம்புறதோ நம்பாமல் இருக்கிறதோ அது ஃபோன் விருப்பம். அவங்குமே அங்கே இருக்கிற எல்லா மைச்சையும் விரட்டி விட்டுடுறான். ஸோ அவங்க யூனெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. டாக்டர், நல்ல விஷயம் பண்ணியிருக்கா. நீ வந்த உடனே இதை பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்க. உனக்கும் ஜங்குக்கா பிடிக்காதா என்ன? அங்கிட்ட அவங்க அப்படியே டர்ன் பண்ணிட்ட. பிடிக்காதா? சுத்தமாக பிடிக்காது. அப்படியா? பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் எதுக்காண்டி அவனுக்கு கண்ணு கொடுக்கறதில்ல இவ்வளோ ஆர்வமாக இருக்க? ஏன்னா ஜங்குக்கோட அப்பா கண்ணு கொடுக்க சொன்னார், நான் கொடுக்குறேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஆஹா, அப்படியா? அப்போது நான் சொல்கிறதேன் கேட்குறியா? ஏன்னா எனக்கு ஜங்குக்கு கண்ணு கொடுக்க வேணான்னு தோணுது. அதை நீ கொடுக்க வேண்டாம், அவனை அப்படியே விட்டுரு. உனக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன். எனக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி லைஃப் டைம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அவங்க இப்போ அப்படியே இவன் பக்கத்தில் வரான். இங்கே பாரு, எனக்கு பொண்ணு மாதிரி பொண்ணு சுத்தமாக பிடிக்காது. சின்ன பார்த்தா பணத்துக்கு தொண போகிற மாதிரி தெரியுதா? ஓ, உனக்கு பணம் வேணாமா? நீ வேற மாதிரியான டைப்பா? எது தெரியாமல் போச்சே. வேணா என்ன வேணா எடுத்துக்கிறியா? அவங்ககிட்ட அவங்க டென்ஷன் ஆகி அவங்க இவனோட கண்ணத்திலே அரைஞ்சிடுறான். எவ்வளோ தைரியம்னா நீ என்னை அரைஞ்சிருப்ப. எனக்கு பொண்ணு மாதிரி நடிக்கிற பொண்ணு சுத்தமாக பிடிக்காது. உங்கள் அப்பா கிட்ட ஒரு மாதிரி நடிச்சிட்ருக்கா, ஜங்கு கிட்ட ஒரு மாதிரி நடிச்சிட்ருக்கா, எல்லாத்துக்கிட்டையும் நடிக்கிறா. பொண்ணெல்லாம் எனக்கு பார்த்தாலே காண்டாயிட்ருக்கும். உன்னை அடிக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. உன்னை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. உன் தேவை எதுவோ நீ பேசின விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் அவன்கிட்ட நெருங்குற வேலை வச்சுக்காத. அவங்க இப்போ அப்படியே வேமா ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக்கு அப்படியே ரொம்ப கோவத்தோடு இருக்கா. அவன் கையில் எப்படியும் ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி வச்சுருப்பான், குட்டியாக மினியாக இருக்கும். ஸோ அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நாளைக்கு இந்த இடத்துல இருந்த ஒன்று வேறு இடத்துக்கு கூட்டு போகிறேன். எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவியா? அது என்னோட முடிவு. நான் எதையும் மாற்றிக்க மாட்டேன். நீ வேணா
அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்க. இப்போ மொத்தம் நீ சாப்பிடவா? எனக்கு பசிக்கல. நான் சொன்னா வரணும், வா அப்படின்னு சொல்லி டேங் தான் ஜங்க கூட கையை பிடிச்ச அப்படியே கூட்டு போகிறான். கீழே ஸ்டெப்ஸ் இருக்கு. அட பார்த்தா ஜங்குக்கோ இப்போ அப்படியே அவன் சொல்கிற மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கோ தான் டேங் அவனோட டைனிங் டேபிள் அப்படியே உட்கார வைக்கிறான். ஸோ டேங் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். இவன் தான் இப்போது ஒரு சுட சுட சூப்பை பவுலை அப்படியே ஜங்குக்கிட்ட கொண்டு வரா. டேங் அதை பார்த்துட்டு அந்த சூப்பை அப்படியே தட்டி விட்டுடுறா. இவனோட பாடியில் அப்படியே அது கொட்டிடுது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எது கட்டி போய் என்கிட்ட தட்டி விட்ற? ஓ அப்படியா, தெரிஞ்சே பட்டுருச்சு. அதுக்கு நான் இதை பண்ண முடியாது. ஒன்னா யோன் வேணாம், போத்த நிறுத்த, உட்கார. மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இவன் அப்போலேருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். இவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கங்க யூனோட அம்மாவை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ யூன் அம்மாவும் பார்த்துட்டா இந்த இடத்த விட்டு போ யோன். அங்கே யூன் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவனோட அம்மா அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. டேங் இப்போ அப்படியே ஜங்கு பக்கத்தில் வந்து உட்காடுறான். எதுக்காண்டி நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? பொழுது போகலை, கேம் ப்ளே பண்ண. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? அக்காட்ட ஜங்குக்கு இப்போ அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே டேங் கொடுக்குற ஃபுட்டை அப்படியே வாங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் அப்படியே சாப்பிட்டுட்றான். டேங்கும் அப்படியே அவனை கூட்டிட்டு அவனோட ரூமில் தான் அப்படியே உட்கார வைக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அங்கே யூன் தான் அன்னைக்கு படித்து சொன்னேன், பண்ணுற வேலையை உருப்படியாக பாருங்கள், நானே எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், கார் பிரேக்காக அப்போவே கட் பண்ணி விட்டேன், அவங்க எப்படினாலும் ஆக்சிடென்ட் ஆகி சாக தான் போகிறாங்க, அப்படியே அவங்க கார் பிரேக் ஆகி அவங்க சாகலைன்னா அதுக்கு முன்னேற்பாடும் பண்ணியிருக்கேன், ட்ரக்கை வந்து அவங்கள ஏற்றி சாகடிச்சிடும்னு சொன்னீங்க. அத்தையும் விடிய அவங்க உயிர் பழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அந்த டீன் கிட்ட பேச சாகடிக்க சொன்னேன். ஆனால் நீங்கள் அவங்க ஜங்கு கூட அம்மாவை கோமாவில் போட்டீங்க. இங்கே ஜங்குக்கு கண்ணு தெரியாத லவ் பண்ணிட்டீங்க. அவங்க 2 பேரும் உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் எதுக்காண்டி அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கீங்கம்மா? அக்காவோட பாசம் ரொம்ப தடுக்குதா உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பணம், இங்கே இருக்கிற இந்த ஜங்குக்கோட வாழ்க்கை, இது எல்லாம் எனக்கு தேவை. ஆனால் அங்கே ஜங்குக்கு இதெல்லாம் கிடச்சிட்ருக்கு. அவன் மட்டும் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்? என் கண்ணு முன்னாடி எனக்கு அப்பா இல்லை, அம்மா சரியான மக்கா இருக்குது. இந்த பாசம் கூட எனக்கு நீ ஒழுங்காக கொடுத்ததில்ல. ஆனால் நீ பணக்காரியா இல்லை, உன்னோட அக்கா ரொம்ப பணக்காரியாக இருக்கா. இந்த பணத்தோட வாழ்க்கை ஜங்குக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்குது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் என்னை ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறான். அவன் காசில் பிச்சை எடுத்துதா நம்ம பொழைக்கிற மாதிரி இருக்கான். எனக்கு இதை பிடிக்கல. அதனால தான் அவங்க 2 பேத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பாசத்தில் அப்படியே எல்லாத்தையும் காப்பாத்துறீங்களோ? இதையெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யூன் தான் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு யோன், நீ தான் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஜங்கு கூட அம்மாவும் உன்னை எவ்வளோ பார்த்துட்ருக்காங்க. உன்னை சொந்த பிள்ளையாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒன்று பாசமாக தான் வச்சிட்ருக்கான். ஆனால் நீ அவன் மேலே பொறாமப்பட்டு ரொம்ப கெட்டவளாக மாறிட்டுருக்க. நீயா எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்க. ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ அவனை பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்க. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நல்லாவே தெரியும். என்னை மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காண்டி நீங்கள் என்னனாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை ஏன் போக்கே விட்டுருங்க. எனக்கு ஜங்குக்கு இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஒன்று அவன் சாகணும், இல்லை அவனுக்கு கண்ணே தெரியக்கூடாது. அதுக்கு நான் ஏதாச்சும் அவனை பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப இவன் அப்படியே ஜங்கு கிட்ட போகலான்னு போகிறப்போ அங்கே இவனோட அம்மா அவனோட கையை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு, எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இருந்தா உனக்கு எதுவுமே கிடைக்காதா. ஜங்குக்கு பக்கத்தில் தான் எல்லா பவருமே இருக்கா. அவர் மட்டும் அவர் பசங்க இறந்ததுக்கு காரணம் நீ தான் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை இந்த வீட்டிலே சேர்த்துக்க மாட்டார். உன்னை அப்படியே கொன்னே போட்டுருவார். அவர் ஃபேமிலி மேலே நீ கை வச்சிருக்க. நானா எல்லாம் பண்ணது நீ? உன்னையே காட்டி கொடுத்துட்ட நான் அப்படியே போயிடுவேன். நான் தான் இதில் தலையிடலையே. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க?
பாசத்துக்கு மட்டும்தான் நான் இங்கே இப்படி இருக்கேன் யோன். என்னையவே நீ அழிக்கணும்னு பார்த்தா நான் ஒன்று அழிச்சிட்டு போயிடுவேன். அமைதியா நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யூனுக்குமே அது சரின்னு தான் படுது. ஜங்குக்கு அப்பா நினச்சாருனா அவ்வளோதான், அவள் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி தான் வழி வரும். ஸோ அவளும் இப்போ அப்படியே அமைதியாக இருக்கா. இதை எல்லாத்தையும் அவங்க வெளியே இருந்து அவங்க கேட்டுட்டு தான் இருக்கா. பணத்துக்கு வந்த பேராசை எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஃபேஸ் இருக்குதா. ஜங்குக்கு அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும் போலயே. அவங்க இப்போ அப்படியே கதவை திறந்துட்டு உள்ளே வரான். அப்புறம் பிளான் எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கா. அங்கே 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நீ நீ எப்படி இங்கே வந்த? நான் இங்கே இருக்கிற இடம் எங்கேனாலும் வருவேன். ஏன்னா ஜங்குக்கோட அப்பா என்கிட்ட எல்லா பவரையும் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. முக்கியமாக ஜங்குக்கு. அவனுக்கு நீங்கள் எவ்வளோ கெடுதல் நினச்சிருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மாவையே கொண்டிருக்கீங்களே. வாவ், செம்ம பிரில்லியன்ட் ஐடியாஸ். அங்கே யூனுக்கும் அங்கே யூனோட அம்மாவுக்கும் அப்படியே மூஞ்சில் ஈயாடலை செம்ம ஷாக்காக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாமே ஜங்குக்கோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்கே பாட்டியோம், இதெல்லாம் அங்கே சொல்லாத. அங்கே யூன் அப்படியே டேங் பக்கத்தில் வரா. உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடு, இதில் இருக்கிற பணம் எல்லாமே முக்கியம். அப்புறம் வேற என்ன முக்கியம்? ஜங்குக் சாகணும். இவ்வளோ தெரிஞ்சோம் நீ இன்னும் புரிஞ்சுக்காம பேசுகிறல. இது ஒன்றும் உன்னோட வாழ்க்கை கிடையாது. மொத்த புரிஞ்சுக்க. பேராசை எப்பவும் நிரந்தரமாக ஒன்று வாழ விடாது. இங்கே பார், உன் தத்துவெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு இங்கே இருக்கிற பணம் எல்லாமே முக்கியம். பணத்துக்கு பிடிச்ச பேராசையை பற்றியா? உனக்கான கடைசியாக வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கல. இப்போ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறீங்க. 2 பேருமே ரோட்டில் அனுப்பிங்களா இல்லை அவங்க கூட போவீங்களோ எனக்கு அது தெரியாது. எனக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் போகிறீங்களா? ஜங்குக்கோட அப்பா ஆல்ரெடி இந்த ரூமில் இருக்க சிசிடிவி கேமராவிலையா வித் ஆடியோ ப்ரூஃபோட எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கார். நீங்களே போங்க. அவர் வந்து பேசுகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னா கெட் அவுட். இல்லை நீ எல்லாமே போய் சொல்லிட்டு இருக்க. எனக்கு போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தோ அங்கே பாரு அப்படின்னு சொல்ல கேமராவையும் காட்டுறான். இருந்தாலும் முடியவே முடியாது. எனக்கு இந்த தடவை வேணும். நான் இங்கே தான் இருப்பேன். பாடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க 2-3 பாடி கார்ட்ஸ் தான் வராங்க. யூனையும் அப்படியே அவங்க அம்மாவையும் பிடிச்சிக்கிறாங்க. யூனோட அம்மா அப்படி கை தட்டி விடுறாங்க. எனக்கு இங்கே இருக்கிற எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு என்னோட பொண்ணு மட்டும்தான் வேணும். அவளையும் என்னையும் விட்டுருங்க. ஆனால் அதுவும் பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்றாளே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவளை நான் பார்த்துக்கிறேன். அவன் மேலே அந்த கையை எடுங்க. அவங்க அப்படியே சிரிக்கிறான். ஃபைன், 2 பேர்த்தையும் விடுங்க. அங்கே அப்படியே விட்டுடுறாங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ரூமுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். யூனோட அம்மா அப்படியே அங்கே யூன் பக்கத்தில் தான் வராங்க. யூனோட ஹெட்டில் அப்படியே கை வைக்கிறாங்க. யூன், நீ இவ்வளோ கெட்டவளாக இருப்பேன்னு நான் கண்டிப்பாக நினச்சி பார்க்கலாமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக நீ இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்படியே இருந்தா கண்டிப்பாக உன்னை ஜங்குக்கோட அப்பா ஜெயிலில் போட்டுருவார். என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. என் பொண்ணு எப்பவும் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ எப்பவும் உன் ஆசைனால இருக்க மாட்டேன். நீ இறந்து போகிற நேரம் நானும் இறந்து போதான் போகிறேன். உன் கூடையே நான் மறந்துடுறேன். என்னை மன்னிச்சிருயோன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்ல அங்கே யூனோட அம்மா அப்படியே ஒரு நைஃபை வச்சு யூனை அப்படியே குத்திடுறாங்க. யூன் அப்படியே பார்க்குறா. அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உங்களோட பொண்ணுமா? இந்த பேராசையான ஒரு பொண்ணு, அந்த ஆசைக்காண்டி எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிற அந்த பொண்ணு எனக்கு தேவை கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா யூன்?
நம்ம 2 பேரும் அன்னைக்கே சாக வேண்டியது. சங்குக்கோட அம்மாவும் தான் நம்மளை காப்பாற்றினாங்களே. ஆனால் இந்த நன்றி உணர்வு உனக்கு இல்லை. உங்கள் அப்பா இறந்த பிறகு நம்மளும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்போவே உன்னை கொண்டு இருக்க பார்த்தேன். ஆனால் அவங்க தான் மொத்தமாக உன்னை காப்பாற்றி இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவனோட அம்மாவும் அப்படியே அவங்க நெக்க அவங்களே கிழிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. இவனும் இதெல்லாத்தையும் கேட்டு அவளும் அப்படியே இறந்து போயிடுறா. இப்போ அப்படியே அவங்களுக்கும் இது நல்லாவே தெரியும் அவங்க இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். சங்குக்கோட அப்பா தான் இப்போ அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டேம், என்னோட ஒய்ஃப்காண்டி நீ இவ்வளோ பண்ணியிருக்க. ஆனால் இவங்க இப்படி இறந்து போகிறது எனக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக அவங்க வெளியே வந்தால் நானே கொண்டு இருப்பேன். என் பையனுக்காண்டி மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கேன். அவனுக்கு எப்படியாச்சும் அவங்க அம்மாவோட கண்ணை வைக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டேன். ப்ளீஸ், கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் டேங்கு ஜாங்குக்கும் ஒரு வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. இது என்ன இடம்? அவங்க அப்படியே சங்குக்கோட காதில் தான் பார்த்தா தெரில வீடு. எனக்கு தெரியல, என்னமோ நீ என்ன ஒரு மலைக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்க மாதிரி இருக்க. சுற்றி நிறையா காற்று சவுண்டாக கேட்குது. காலியான இடத்துல நின்றுட்டுருக்கோம். காலியான இடத்துல என்னைக்கு படியில் இருந்திருக்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க இந்த வீடு. அப்போ நல்லா காற்றடிக்கத்தானே செய்யும். உனக்கு மவுண்டனில் போய் நிற்கணும்னு ஆசை இருக்கா என்ன? என்னோட ஆசை எங்கள் அம்மா இருக்கிற வரையும் தான். எங்கள் அம்மா இல்லாத பிறகு நான் ஆசைப்படுறதே தப்புன்னு நினைக்கிறேன். ஓ, குட் டயலாக். சரி, சொல்லவா? உனக்கு சத்தியமா எமோஷ்னல்லாம் இருக்கா? நீ உண்மையிலே ஒரு ஹார்ட்லெஸ்ஸான ஒரு பர்சன் தான். ரொம்ப நன்றி. வாய் அடிக்கிறத விட்டுட்டா உள்ளுக்குள்ளவா. ஸோ 2 பேரும் அப்படியே உள்ளுக்குள்ளே தான் போகிறாங்க. அவங்க அப்படியே அந்த வீட்டை தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உனக்கு ஏன் எந்த மாதிரி வீடு பிடிச்சிருக்கு? ஏன்னா இது தனியாக இருக்கு. இந்த வீடு பக்கத்தில் யாருமே இல்லை. உனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்குமா? எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் என்னோட கிரகம் உன் கூட இருக்கேன். எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கல. ஆனால் இப்படிப்பட்ட வீடை எப்படி உங்கள் அம்மா உனக்கு கொடுக்குறாங்க? கண்ணு தெரியாத ஒரு பையன் எதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்? என்ன சொன்னா? இந்த வீடா எங்கள் அம்மாவோட வீடா? அது தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ண போகிற? ஜங்குக்கு இப்போ அப்படியே டர்ன் பண்ணிட்டு அவங்களோட ஷர்ட்டை தான் பிடிக்கிறான். ஒழுங்கு மரியாதை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இது எங்கள் அம்மாவோட வீடா? உனக்கு காது கேட்காதா? கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சேன். இந்த வீடு பார்க்குறதுக்கா எப்படி இருக்கா? என்னால் இதை சொல்ல முடியாது. நீ எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன் உனக்கு என் மேலே ஒரு இறக்கமே வர மாட்டேன்டுதா? எனக்கு ஏன் வரணும்னு நினைக்கிற? எதுக்காண்டி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திகிட்ருக்க? இப்போ உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் கண்ணு நான் வையின்னு சொன்னா வச்சிருவியா? மாட்டேன். அப்புறம் எதுக்கிட்ட நான் உன்னை இறக்கப்படணும் சொல்லு? எல்லாமே உன் ஆசைக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. இங்கே மற்றவங்க ஆசைக்கு நீ எதுவுமே பண்ணுறது இல்லைல்ல. இதுதான் உன்னோட பிரச்சனை ஜங்குக்கு. ஜங்குக்கு இப்போ அப்படியே அழுகிறான். உன்னோட கண்ணில் இருக்கிற கட்டை நீ இப்போ கலட்டலாம். ஏன்? என்னோட அப்பா இந்த கண்ணில் இருக்கிற கட்டை எப்பவும் அவுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது உன்னோட சித்தி இவன் இருக்கிறப்போ இப்போ இங்கே பக்கத்தில் நான் இருக்கேன். கலட்டா. இதுக்கப்புறம் உன் கண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. ஏன் எதுக்காண்டி எப்படி சொல்கிற? என்னோட சித்தி இவன் என்னோட கண்ணை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? பரவாயில்லையே, இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்க. நான் பழகுன கொஞ்சம் மாதத்துலேயே தெரிஞ்சிட்டேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் போய்
ம் அவங்களுக்கு என் மேலே நிறையவே கோவம் இருக்கு. ஆனால் அதை எதுன்னு தான் தெரியல. என்னோட தங்கச்சியும் இப்படி மாறி இருக்கா. அவளையும் நான் கஷ்டப்படுத்திருக்கேன். என்னால் அதையும் ஏற்றுக்க முடியல. ஆனால் இவங்க என்னோட கண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏன் எதனால எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. போய் சொல்கிறேன். நான் எதுக்காண்டி போய் சொல்லணும்? ஏன்னா இப்போ உன்னோட வாய்ஸ், நீ பேசுகிற விதம் மாறுது. எனக்கு அது நல்லா தெரியுது. உன் யோசனை தூக்கி குப்பையில் போகிற. நான் நார்மலாக தான் இருக்கேன். சில விஷயம் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அது கடைசி வரையும் தெரியாமல் இருந்தா நீ சந்தோஷமாக இருப்ப. எங்கள் அம்மாவே இல்லை, நான் இதுக்காண்டி சந்தோஷப்படணும். நான் ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? அது உன்னோட தாட். நீ ஆசைப்படுற படலை. நான் என்னோட தேவையை பண்ணதான் போகிறேன். உங்கள் அம்மாவோட கண் உனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஸ்கார்ஃப் அப்படியே கலட்டுறான். ஜங்குக்கு அப்படியே லைட்டாக கண்ணை சிமிட்டுறான். பரவாயில்லையே, கொஞ்சமாச்சும் உன் கண்ணில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்ன சொல்கிற? உண்மையை சொல்கிறேன். இந்த கச்சிஃபில் மறந்துருக்கு. அது இவ்வளோ நாளாக உன்னை இரிட்டேட் பண்ணாமல் உன் கண்ணுக்கு ஒரு மருந்தாக தான் இருக்கும். அது இனிமேல் அந்த மருந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி வா, காலைல நீ சாப்பிடலாம். வந்து சாப்பிட மாத்திரை போடணும். ஜங்குக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான். அவங்க இப்போ அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறான். டைனிங் டேபிள் அப்படியே உட்கார வைக்கிறான். ஸோ அதில் நிறைய ஃபுட்டெல்லாம் அப்படி எடுத்து வச்சிட்ருக்கான். என்ன சாப்பிட? என்னால் எப்படி சாப்பிட முடியும்? ஓ அப்படி வரியா? சரி, உனக்கு என்னால் ஊட்டி விட்டுகிட்டே இருக்க முடியாது. ஜங்குக்கு பின்னாடி அப்படியே டாங் நிற்கிறான். என்ன பண்ணுற? இப்போ அப்படியே ஜங்குக்கோட கையை 2 கையும் அப்படியே பிடிக்கிறான். என்ன தொடாத, போய மூடிட்டா. அமைதியா நான் என்ன பண்ணுறேன் அதனால கவனி. ஜங்குக்கோட 2 கையும் இப்போது அங்கே டேபிள் மேலே வைக்கிறான். இப்போ அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும், அதை அப்படியே டச் பண்ண வைக்கிறான். இங்கேருந்து லைட்டாக மூவ் பண்ணினா அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும். அப்படியே அது பக்கத்துலேயே 2 ஸ்பூன் இருக்கும். அது பக்கத்தில் சாப்ஸ்டிக். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தால் பிளேட். உன் ரைட் ஹேண்ட் சைடு உனக்கு தேவையான சூப், ரைஸ் 2மே இருக்கு. இந்த ஆர்டரை தெரிஞ்சு வச்சுக்க, புரியுதா? இனி நீயா சாப்பிட கற்றுக்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே பார்க்குறான். அவங்க ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ டவுனும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு நான் சாப்பிடாம இருக்கா? ஓ உனக்கு மூளையே இல்லையா? ஒரு தட்டி சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். சாப்பிடாம அப்படியே அமைதியாக இருக்கா. நான் ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. ஃபீலிங்ஸா? அப்படியான ஃபீலிங்ஸை பார்த்தா ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். எங்கே எந்திரிச்சு நிற்கிறா? போய் கீழே விழுந்துடாத. இப்போது ஜங்குக்கு தான் அவளோட கையை அப்படியே அந்த டேபிளில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்க பக்கத்தில் வரான். என்ன பண்ணுற? இப்போது ஜங்குக்கு தான் டேங்கோட ஃபேஸில் அப்படியே கை வைக்கிறான். ஏய், என்னோடய ஃபேஸில் என்னத்து கை வச்சிட்ருக்கா? என்ன தொண்ணு பேசுகிறேன்னு சொல்லிட்டா? நீ எதுக்காண்டி இப்போ பேசிகிட்டே இருக்கா? ஏன்னா நீ என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு நீ தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா. பிடிக்காத விஷயத்த நிறையா பண்ணுற. ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க ஃபேஸ் கிட்ட வரான். ஸோ டோங் இப்போது ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்காண்டி என் பக்கத்தில் வந்திருக்கா? என்ன பண்ண போகிற? நீ இப்போது போய் சொல்கிற. அவங்க அப்படியே பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க வந்துட்டே இருக்கான். இப்போ
எனக்கு கிஸ் பண்ண போறியா? கரெக்டாக சொல்கிற. அதான் பண்ண போகிறேன். அப்போ நானுமே உனக்கு அதில் ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க இப்போ அப்படி ஜங்குக்கு பிடிச்சா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் அப்படி கொஞ்ச நேரத்தில் அவனோட லிப்ஸ் எடுக்கிறான். இப்போ அவனோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, அவனோட ஃபீலிங் இப்போ நான் என் பக்கத்தில் நீ வரப்போ நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு எப்படி சொல்லி தான் புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லையே. உனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதே, அதான் எனக்கு ப்ராக்டிக்கலாக புரிய வச்சேன். ஓ அப்படியா? எனக்கு இன்னொரு ஃபீல் கூட தான் இருக்காது, அதையும் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறான். நீ நினைக்கிற அளவுக்கு நான் அந்த பையன் இல்லை. இவ்வளோ தூரம் கிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் என்ன, உன்னால் எனக்கு இந்த வீட்டை சுற்றி காட்ட முடியுமா ப்ளீஸ்? இப்போ அப்படியே கட் பண்ணா டாங் தான் அங்கே ஜங்குக்கு அந்த வீட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி அப்படியே நடக்க விட்டு கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்படி டச் பண்ணிகிட்ருக்கான். இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னது. அது எனக்கு தேவை. டச் பண்ணி தலைவரியா ஃபீல் பண்ணுறியா, பற்றிட்டு அதை பண்ண, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்ருக்கா? என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பேசாத. எனக்கு நீ இப்படி பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல. எனக்கும் தான் நீ பண்ணுற எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. நீ ஏதாச்சும் அதை கேட்டுட்ருக்கியா? இல்லை நான் மட்டும் ஏன் நீ சொல்கிறத கேட்கணும்? நீ சொல்கிறதோ நான் சொல்கிறதோ எனக்குமே ஒன்றும் ஆகாத. அதான் அவங்ககிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை சொன்னாலும் அது வேஸ்ட்டு தான். அவங்க அப்படியே சிரிக்கிறான். அது சரி, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? அதான் நான் டாக்டர்னு தெரியும், என் பேர் என்னன்னு தெரியுமா? ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகுறான். இல்லை எனக்கு தெரியாதா? என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீ எந்த ஒரு தைரியத்தில் என்னை நம்பி எந்த இடத்துக்கு வந்திருக்க? நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டேனா? உன்னை கொலை பண்ணிட்டேனா? இல்லை உன்னோட ஃபேமிலிஸில் இருக்கிற பணத்துக்காண்டி உன்னை இங்கே கடத்தி வச்சுருந்தா, உன்னோட அப்பாவை நான் கொண்டு இருந்தா என்ன பண்ணுவ நீ? ஜங்குக்கு இப்போ அப்படியே சிரிக்கிறான். இப்போ அப்படியே அவங்ககிட்ட தான் நடந்து வரான். ஜங்கு கூட கால் இப்போ அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போக அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கு கேட்ச் பண்ணிக்கிறான். எதுக்காண்டி இப்போ நீ என்னை பிடிச்ச? என்னை கொலை பண்ணணும், என்ன ஏதாச்சும் பண்ணிடுவேன்றதான். எங்கள் அப்பாவை நீ கொலை பண்ணிட்டேன், பணத்துக்காண்டி தான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு ஆள் நான் கீழே விழுந்தா காப்பாற்றுறது எதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஜங்குக்கு இப்போ அப்படி ஸ்டடியாக எழுந்திரிச்சு நிற்கிறான். பரவாயில்ல, உனக்கு நிறையாவே மூளை இருக்குதா. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காண்டி நீ எனக்கு கண்ணு வைக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்க? எல்லாம் ஒரு தெரியல தான். உன் ஃபேமிலி ரொம்பவே ட்விஸ்டடாக இருக்கு. அதை கண்ணால் நிறையா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. அதுக்கு தான் வந்தேன். என்னோட பேரை நீ ஏன் கேட்கல? ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத ஒன்று. ஃபஸ்ட்டு உன்கிட்ட நான் ஏன் கேட்கணும்? எனக்கு பிடிச்சமான ஒரு பையன், நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன், நான் நம்புகிற ஒரு பையன், எனக்கு ட்ரஸ்டாக இருக்கிற ஒரு பையன், இதெல்லாம் தான் எனக்கு வேணும். அப்படி இருக்க பர்சன்ஸ்கிட்ட நான் அவங்களோட பேரை கேட்பேன். ஆனால் நீ எனக்கு யாருமே இல்லை. நீ எனக்கு கண்ணு வச்ச உடனே நீ இங்கேருந்து போயிடுவ. நான் எதுக்காண்டி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்லு? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டாக்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அன்றைக்கி நைட்டு தான். இங்கே பாரு, நீ ஒன்றும் என் கூட தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லது தான் சொல்கிறேன். என் கூட படுக்கிறதா உனக்கு நல்லதா? நான் இவ்வளோ நாள் தனியாக தான் படுத்துட்டு இருந்தேன். நீ தேவையில்லை, இந்த இடத்த விட்டு போ. இது ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீடு. இங்கே நிறையாவே அனிமல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கிற போய் ஒரு எலிஃபண்ட் கத்துற சவுண்டு கேட்குது. ஸோ அங்கே ஒரு நரி கத்துற சவுண்டு கேட்குது.
ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அதான் பரவாயில்ல, நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஆஹா, அப்படியா, சரி ஓகே, அவன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணேன். இப்போ அப்படியே திரும்ப ஒரு ஓநாயோட சவுண்டு கேட்குது. என்ன, இந்த காட்டை சுற்றி நிறையாவே அனிமல்ஸ் இருக்கா என்ன? அது நிறையாவே இருக்கு, பார்த்துருந்துக்க. உனக்கு இருக்கான்னு தெரியாதா? பாம்பெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும், பார்த்து விசிட் பண்ணிக்க, சரியா? பத்திரமா பார்த்துக்க, அதை காயப்படுத்திடாதா. ஒரு பாம்பு மேலே இருக்கிற அக்கறை என் மேலே கிடையாதா? எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே அவன் க்ளோஸ் பண்ணிடுறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். என்ன போனா போயிட்டான். ஒரு இவனெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? நம்மளை இப்படி இறக்கமே இல்லாமல் விட்டு போயிட்டான். சிவனை நம்பி எப்படி எங்கள் அப்பா விட்டாருன்னா? இதா என்ன சவுண்ட்? இதா கடவுளை, விட்டுட்டு வேற போயிட்டோம். அங்கே ஜங்குக்கு அப்படியே செம்ம பயமா இருக்குது. அவன் அப்படியே திக்கி திணறான், அப்படியே கீழே வேற விழுந்துடுறான். ரொம்ப பயப்படுற போல. நீ நீ இங்கேயா இருக்கா? அப்போலேருந்து இங்கே தான் இருக்க. பயம் இருக்கா? வெளியே சொல்ல மாட்டேன்றா. அதான் தெரியுதுல, தயவு செய்தா என்னை விட்டுட்டு போயிடாதா. இங்கே இரு ப்ளீஸ். என்னாச்சா? கை வலிக்குதா? கை வலிக்குதா? அவங்க இப்போ அப்படியே வந்து கை டச் பண்ணி பார்க்குறான். ஸோ என் கையில் ஒன்றும் இல்லை, லைட்டாக கீழே வந்து சுருக்கியிருக்கும். சரி அவங்க தான் அப்படியே ஜங்குக்கா பெட்டில் உட்கார வைக்கிறான். அவனோட கைக்கு அப்படியே கொஞ்சம் ஆயில் மெட்டெலாம் போட்டு மசாஜ் மாதிரி பண்ணி விட்றான். நான் திட்டினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? கேட்டுட்டு தான் இருந்தா. என்ன மன்னிச்சிட, நீ சொல்கிறது உண்மை தானே, இதில் மன்னிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்னை இதுக்கு மேலே நிறையாவே திட்டிருக்காங்க, இது ஒன்று எனக்கு புதுசு கிடையாது. அதானே உனக்காச்சும் ஒரு ஈரமான ஒரு உள்ளம் இருந்தால் தானே. ரொம்ப பெருமையாக பேசாத, படுத்து தூங்க. எந்திரிச்சு போறியா? கிடையாது, பக்கத்தில் படுக்க போகிறேன். பக்கத்தில் படுக்க போறியா? அதான் அவனு வேணும், நீ கீழே படு. என்னென்ன கிறுக்கு மாதிரி தெரியுதா பார்த்தா? நீ மட்டும் பெட்டில் பிளாங்கெட்டோட நல்லா வார்மாக படுப்பா. நான் கீழே குளிரில் உறங்கி சாகணுமோ? நீ வேணா கீழே படுறா. இல்லை இல்லை, பக்கத்துலேயே படுத்துக்க, பொத்திட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே பெட்டில் போய் படுக்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே கண்ணை மூடி தூங்குறான். ஆனால் அங்கிட்ட அவங்க அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். என்னையே பார்க்காம படுத்து தூங்க. இவனுக்கு எப்படி தெரியுதா? நான் ஒன்று பார்க்கவே இல்லை, நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அப்படியே டர்ன் பண்ணி அந்த சைடு படுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே பார்க்குறான். இங்கே நான் குளிக்கணும், என்ன ரெஸ்ட் ரூமில் கொண்டு போய் விட. இங்கே ஒன்றும் குளிக்க வேணாம், என் முன்னாடி குளி. என்ன? ஓ, 2 பேர் சேர்ந்து குளிக்கலாம். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ஏன்டா உன் கூட குளிக்கணும்? ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்கு கூட அவங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. என்னது இதா? இந்த இடத்துல தண்ணி இருக்கா? இது தண்ணி தான், போ போய் குளி. எங்கே வா? யாராச்சும் காட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அனிமல்ஸ் தான் இருக்கும், அதை வேணால் குளிக்க கூப்பிடவா? உன் கூடயே குளிக்க வரேன். இதில் அந்த அனிமல்ஸ் தான் இருக்கேடா, அது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நேற்று நைட்டு அது கூட படுத்திருக்க வேண்டியதானே, அதுக்கு பதிலாக தான் உன் கூட படுத்தல. ரொம்ப கஷ்டப்படாதா? நான் வேணா இன்னைக்கு அவன் கூட தூங்கலாம். ஓ இல்லை இல்லை வேண்டாம், நீ தூங்க என் கூடயே. அவங்க இப்போ அப்படியே சிரிக்கிறான். ஸோ இங்கே ஜங்குக்கு தான் இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குமா? போய் வரா, ஃபுல்லேருந்து நினைச்சிட்டு வா.
ஆ என்ன அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஜங்குக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறான். அட பாவே, ஏன்னா போய் இப்படி தள்ளி விட்டுட்டா? ஐயோ கடவுளே, கண்ணெல்லாம் எரியுது. ஆ கண்ணு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க இப்போ அப்படியே வேமா அங்கே ஜங்குக்கு பக்கத்தில் தான் வரான். என்னாச்சு உன் கண்ணுக்கு? ஆ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே பக்கத்தில் இழுத்து அவனோட கண்ணை தான் அப்படியே செக் பண்ணுறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே ஜங்குக் அந்த தண்ணியிலேருந்து வெளியே வரான். அவங்க இப்போ அப்படியே வெளியே வரான். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன ஆச்சு கண்ணுக்கு? என்னோட கண்ணுக்கு எதுவும் ஆகலை. உன்னை தண்ணிக்குள்ளே வர வைக்கிறதுக்கு தான் நான் பண்ணேன். நான் மட்டும் தண்ணிக்குள்ளே குளிரோட நனைஞ்சிட்டு உட்காரணும், நீ பார்த்துட்ருப்பியா? அதான் உன்னை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டேன். இங்கிட்ட அவங்க அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுறான். ஜங்குக்கோட கழுத்தை அப்படி பிடிக்கிறான். கண்ணை வச்சு என்கிட்ட எப்பவும் விளையாடாத, அது ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட். அதை வச்சு என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்கிட்டா நான் ஒன்றே அடுத்த கண்ணில் ஆசிட்ட ஊற்றிடுவேன். என்ன ரொம்ப பயந்துட்டியா? அவங்க இப்போ அப்படியே கை எடுத்துடுறான். ஸோ அப்படியே அந்த தண்ணியில் இருந்து வெளியே வரான். ஜங்குக் தான் இப்போ அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இங்கே சில பேத்துக்கு பாசத்தை எப்படி காட்டணும்னு தெரிய மாட்டேன்டுது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஃபேஸை காட்டுறாங்க. நீ அவ்வளோ பெரிய கேட்டவன் கிடையாது. நீ நல்லா இருந்தால் போலையே. அவங்க இப்போ அப்படியே இவன் பேசுகிறதெல்லாம் ஜங்குக்கோட அம்மா பேசுகிற மாதிரியே இருக்கு. ஸோ அவன் அப்படியே ஜங்குக்கே பார்த்து நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக் தான் அப்படியே உட்காந்து காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி சாங் கேட்டுட்ருக்கான். அங்கிட்டே அவங்க தான் அவனோட லேப்டாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதை அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே ஜங்குக்கை அப்படியே சாங் கேட்டுக்கிட்டே அவன் அந்த சாங்ஸை பாட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டேவுக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருக்கா. அவன் அப்படியே அவரே மீறி பார்த்துட்ருக்கான். டேவங்க இப்போ என்ன நினச்சான்னு தெரில. இப்போ அப்படியே கட் பண்ணா டேவங்களோட கண்ணில் ஜங்குக்கு எப்படி ஒரு பிளாக் கலரில் ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருப்பானோ அதே மாதிரி அங்கே டேவங்க இப்போ கட்டி நிற்கிறான். ஸோ அவன் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரான். அவன் அங்கங்கே அப்படியே இடிச்சு கீழே விழுந்துட்டுருக்கான். ஸோ ஜங்குக் சாங் போட்டிருக்கனால இந்த மாதிரி கீழே விழுகிற சவுண்டு எதுவுமே அவனுக்கு கேட்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு அப்படியே சாங் கேட்டுகிட்டே இருக்கான். அங்கிட்ட அவங்க தான் ஒவ்வொரு இடமா உருண்டை அப்படியே அடி வாங்கிட்டே இருக்கான். கண்ணு தெரியாமல் இருக்கிறதா எவ்வளோ கஷ்டமா என்ன? கீழே விழுந்துட்டே இருக்கான். இப்போ அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே ஸ்டெப்ஸ் கிட்ட வரான். ஸோ அங்கே கால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்ஸ்லாம் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஒரு கட்டத்தில் கால் தடுக்கி விட்டு அப்படியே உருண்டு கீழே விழுகிறான். ஸோ ஜங்குக்கு அப்போ தான் ஹெட்ஃபோன்ஸை எடுத்திருப்பான். இந்த சவுண்டு கேட்டோடனே ஜங்குக்கு இப்போ அப்படியே தட்டு மாதிரி அவங்ககிட்ட தான் வரான். உனக்கு என்னாச்சா? நீ ஏன் இப்போது கீழே விழுந்திருக்க? கால் தடுக்கி விட்டுருச்சா? ஜங்குக்கு இப்போ அப்படியே கீழே உட்காந்தா அவங்க தான் அப்படியே டச் பண்ணிகிட்ருக்கான். அவனோட கால் அப்படியே பார்க்குறான். உனக்கு ரத்தம் வருதா? வருது. கீழே விழுந்திருக்கா? தலையில் எதாவது அடிபட்டிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படியே தலையில் கை வைக்கிறான். அவனோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சுட்டே வந்துட்டுருக்கான். உன்னோட ஃபேஸ் ஏன் ஈரமாக இருக்கா? அழுதியா என்ன? இல்லை, வேர்த்திருக்கா? ஏன் இந்த இடம் பார்க்க ரொம்ப கூலிங்காக தானே இருக்கா? மூஞ்சி கழுவிட்டு வந்த நீ போய் சொல்கிற. உன்னோட கண்ணை ஏன் ஸ்கார்ஃப் கட்டியிருக்கா? எதுக்காக இருக்கும்னு நினைக்கிற? நீ கண்ணை கட்டிட்டா நடந்து வந்தியா? பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அப்படியே அவன் கண்ணில் இருக்க ஸ்கார்ஃப் அப்படியே கலட்டி விட்றா. நீ எதுக்காண்டி இப்படி பண்ணா? எதுக்காக இருக்குன்னு நினைக்கிற? பரவாயில்லடா, இதோ நல்லா ஃபன்னாக தான் இருக்கு. கண்ணை கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறப்ப கூட கால் தடிக்க விழுகிறேன், ரத்தம் வருது. ஆனால் நீ இதை
இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க போல. பரவாயில்ல, உனக்கு பெரிய நல்லா அவார்டே கொடுக்கலாம். சொல்ல, இவ்வளோ நாளாக நீ கண்ணு தெரியாமல் எத்தனை தாட்டி கீழே விழுந்திருப்ப, எத்தனை தாட்டி ரத்தக்காயெல்லாம் வாங்கியிருப்ப சொல்ல. நிறையாவே வாங்கியிருப்பேன். ஓ அப்படியா? ஜங்குக்கு இப்போ அப்படி சிரிக்கிறான். அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எதுக்கே பண்ணி சிரிக்கிறா? உன்னோட அக்கறை ரொம்ப நல்லா இருக்கு. ஜங்குக்கு இப்போ அப்படியே எழுந்திரிச்சிட்டா. அவன் அப்படியே சோஃபா கிட்ட தான் போய் உட்காடுறான். நான் எதுக்காண்டி உன் மேலே அக்கறைப்படணும்? ஜங்குக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவனோட காதில் திரும்ப ஹெட்ஃபோன்ஸ் அப்படியே வேர் பண்ணிக்கிறான். அவங்க இப்போ அப்படியே எந்திரிச்சு வந்து அங்கே ஜங்குக்கோட மடியில் அப்படியே படுத்துக்கிறான். என்ன ஆச்சரியம், என்னோட மடியில் நீ படுத்திருக்க. என்னாச்சு தெரியல, படுக்கணும்னு தோணுச்சு வந்து படுத்த. ஒருவேளை நான் எந்திரிச்சு போகணுன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போக ஜங்குக்கு அப்படியே அவங்க பிடிச்சி படுக்க வைக்கிறான். அவன் அப்படியே ஹெட்ஃபோன்ஸை கழட்டி விட்டுட்டு அவங்களோட ஹேரை தான் அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு அவனோட பாசத்தை இப்படி தான் காட்ட பிடிக்குது. அதனால தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி காட்டிகிட்ருக்க. நீ படுத்து தூங்கு, நீ ரொம்ப டயர்டாக இருக்க. உன்னோட காலுக்கு நான் மருந்து போட்டு விட்றேன், நீ தூங்கின பிறகு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல டேங்கோட கண்ணிலேருந்து அப்படியே டியோஸாக வந்துட்டே இருக்குது. ஸோ அவன் அப்படியே படுத்து தூங்குறான். ஸோ அதுக்கப்புறமா டேஸஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்காது. டேங்க அப்படியே ஜங்குக்கா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். பட் ரொம்ப ரூடாக பார்த்துட்ருக்கான். ஜங்குக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டேங் காட்டுறத என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ அவனுக்குமே டேங்க ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவனும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஒன் டே டேங் வந்து ஜங்குக் மடியில் தான் படுத்துட்ருக்கான். அப்போ ஜங்குக் தான், நீ சொன்ன 10வது நாள் இன்னைக்கு எங்கள் அம்மாவோட கண்ணை இன்னைக்கு நான் வைக்கலான் இருக்கேன். அவங்க இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன சொல்கிறான்? நிஜமாலே நீ அதை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து இந்த வாழ்க்கையை நான் தண்டனையாக பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு இந்த தண்டனை லைஃப் லாங் இருக்கணும்னு தோணவே இல்லை. எனக்கு இப்போது எங்கள் அம்மாவோட கண்ணை வைக்கிறியா? அவங்களுமே அடுத்த செகண்டே அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். ஸோ ஜங்குக்கு அங்கே கண் ஆப்ரேஷனுமே நடக்குது. ஸோ நல்லபடியாக அவனுக்கு அவனோட ஐஸ் அப்படியே செட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே 1 month கழிச்சு பார்த்தா ஜங்கு கூட்டவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே எதுக்காண்டி என்ன கூட்டு வந்த நீ? ஏன்னா எந்த இடத்துக்கு போகணும்னு உன்னோட ஆசை தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போகிறாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அப்படியே ஒவ்வொரு ரைடாக போயிட்டுருக்காங்க அவங்க ஜங்குக்கும். இப்போது 2 பேருமே இந்த கொலம்பஸ் இருக்குல்லடா, அங்கே ஒரு குதிரை மாதிரி இருக்கும், அப்படியே அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதில் தான் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே செம்ம கத்திட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ ரொம்ப அழகாக இருக்க. நான் என்னோட கண்ணை தெரிஞ்ச உடனே உன்னோட முகத்தை தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒன்று பார்த்துட்டேன், ரொம்ப அழகாக இருக்க நீ. அங்கிட்ட அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ரைடை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ஜெயின் வெல்லில் தான் அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே டோங்கே தான் பார்த்துட்ருக்கான். டோங் இப்போது எதுக்கு இப்போ நீ என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கா? உனக்கு என்ன பிடிக்குமா? இல்லை பிடிக்காத, பொய் சொல்கிற. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பண்ணாலும் அது எப்படி நீ பொய்யன்னு சொல்கிற? ஏன்னா என்னன்னு தெரில எனக்கு. நீ பொய் சொன்னால் மட்டும் எனக்கு அது தெரியுது.
ஜங்குக்கு இப்போ அப்படியே டேங் பக்கத்தில் வந்து உட்கார்றான். ஷித்துக்கு இப்போ என்னோட பக்கத்தில் வந்து உட்கார்றான். ஜங்குக்கு இப்போ அப்படியே டேங்கோட 2 கன்னத்தையும் அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். உன்னோட பேர் என்ன? டேங் இப்போ அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு இப்போ அப்படியே டேங்கை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ டேங்கும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். டேங்கோட மைண்ட் வாய்ஸ் தான் கிம் டேங். டேங் லைஃப் லாங் முழுக்க ஜங்கு கிட்ட எதனால் அவங்க அம்மா இறந்து போனாங்கன்றத அவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா அது தெரிஞ்சா தான் ஆசையாக பார்த்த தங்கச்சி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நினச்சா அவன் அதுக்கு இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அந்த தங்கச்சியை அவன் வெறுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அது அவனுக்கு தேவையில்லை. அவங்க அம்மாவால் திரும்ப அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கான். ஸோ அவன் சொல்ல மாட்டான். ஜங்குக்கு ஏன் கண்ணாடி போடாமல் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருந்தானா, அவங்க சித்தி அந்த யூன் பொண்ணு இருக்கால, ஸோ வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்ணை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ அதனால தான் அந்த ஸ்கார்ஃப் ஆக மொத்தம் அந்த ஸ்கார்ஃபில் ஒரு மருந்து மாதிரி அவங்க கொடுத்துருப்பான். பர்ஸ்னலாக எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இந்த ஸ்டோரி ரொம்ப டைம் எடுத்து இப்படி பண்ணுவேன் நான் நினச்சே பார்க்கல. ஸோ ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும். இது கண்கட் குத்தா சத்தியமாக சொல்கிறேன், நல்லா இருக்காது. இது ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரி, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் வச்சுருக்கிறது என்னன்றது நல்லா தெரியும். ஸோ இவனை பொறுத்தவரையும் அவளுக்கு பாசம் கிடைக்கலன்னு ஒன்று, ஆனால் அவங்க அம்மா கொடுக்குற பாசம் அவளுக்கு அது புரியல. ஸோ ஜங்குக்கோட பாசம், அவங்களோட அம்மா பாசம் எல்லாம் இது ஒரு பாச போராட்டம் மாதிரி தான். ஸோ எனிவேஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரிக்கான கமெண்ட்ஸை கொடுங்க. பாய்.